இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு நிமிடம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இறங்கி இந்த வேளையை ஆசீர்வதித்து தாரும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற தகப்பனே, ஆமேன். அன்பானவர்களே, 1 சாமுவேலின் புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம், 6வது வசனம், 7வது வசனத்தை படிக்கிறேன். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். பிரியமானவர்களே, இந்த அன்னாளுடைய கணவராகிய எல்கானா எவ்வளவு அன்பு காட்டினார். அன்னாளை சிநேகித்தபடியினாலே அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். மனமடிவோடு சாப்பிடாமல் அன்னாள் அழுது கொண்டிருக்கும் போது எல்கானா இந்த அன்னாளுக்கு கொடுக்கிற ஆறுதலான வார்த்தையை கவனியுங்கள். 8வது வசனத்திலே, அப்பொழுது அவன் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? உனக்கு 10 குமாரர் இருக்கிறத விட நான் அதிகம் இல்லையா? அவ்வளவு அன்பு காட்டுகிறார். இரட்டிப்பான பங்கு. 10 குமாரரை விட நான் உனக்கு எவ்வளவு அதிகம் என்று சொல்லி இவ்வளவு ஆறுதலான வார்த்தைகளை பேசுகிறார். ஆனால் யாராலும் அன்னாளுடைய இருதயத்தில் இருக்கிற துக்கத்தை எடுக்கவே முடியவில்லை. பிரியமானவர்களை, இந்த உலகத்தில் கூட எத்தனையோ ஆறுதல்கள் அநேகர் உங்களுக்கு சொல்லுகிறார்கள். உங்களுக்கு அதிகமாக உங்களை நேசிக்கிற யாரோ ஒருவர் இருக்கிறார்கள். ஆனால் யார் இருந்தாலும் அந்த இருதயத்தில் இருக்கிற துக்கம் இன்னும் போகவில்லையோ? அன்பானவர்களே, ஒரு காரியம் தெரியுமா? இந்த அன்னாளுக்கு ஆண்டவர் ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுத்தார். ஒரு முறை அவர்கள் தேவாலயத்திற்கு போகும்போது ஆண்டவர் இந்த அன்னாளுக்கு ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுத்தார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இப்பொழுது உன்னுடைய கவலையை நீர் அவர் மேல் வைத்து விட்டால் அவர் உன்னை விசாரிக்கிறவர். உன்னுடைய எல்லா காரியங்களும் அவருக்கு தெரியும். அவர் உனக்கு உதவி செய்வார். ஆகவே எல்லாவற்றையும் அவரிடத்தில் வைத்து விடும். இந்த அன்னாள் ஆண்டவருடைய சமூகத்திற்கு செல்லுகிறார்கள். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். ஆகவே இப்பொழுது ஆண்டவரை நம்பி அவருடைய சமூகத்தில் தன்னுடைய துக்கத்தை எல்லாம் ஊற்றுவதற்கு அன்னாள் புறப்பட்டு செல்லுகிறதை கவனியுங்கள். 10வது வசனத்திலே, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாள். அன்பானவர்களே, இவளுக்கு எவ்வளவு சிநேகம் இருந்தது, இரட்டிப்பான பங்கு கிடைத்தது. இந்த உலகத்தில் எவ்வளவு ஆறுதல்கள் அவளுக்கு வந்தாலும் அதைவிட மேன்மையான ஒன்றுக்காக அவளுடைய இருதயம் ஏங்கினது. ஏனென்றால் அந்த மனமடிவை யாராலும் எடுத்து போட முடியவில்லை. அவளுடைய இருதயத்தில் இருந்த துக்கத்தை யாராலும் எடுத்து போட முடியவில்லை. ஆனால் பிரியமானவர்களே, இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிறாள். 11வது வசனத்திலே, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி, அல்லேலூயா, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். பாருங்கள், ஆண்டவரை பார்த்து அந்த தாயார் சொல்லுகிறார்கள், அந்த குழந்தையை நான் உமக்கு தருவேன். ஆனால் இப்பொழுது என்ன சோதனை வருகிறது? 13வது வசனத்திலே, அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள்,
அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஏனென்றால் அங்கு ஏலி இருக்கிறார் அந்த தேவாலயத்திலே. ஆகவே அமைதலாக அவர்கள் பேசுகிறார்கள். உதடுகள் மட்டும் அசைகிறது, ஆனால் இருதயத்தை ஊற்றி அழுகிறார்கள். ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைக்கிறார். அவர் வந்து சொல்லுகிறார் அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றார். அன்பானவர்களே, இந்த அன்னாள் குடிக்கல. இந்த அன்னாளுடைய இருதயத்தில் அவ்வளவு துக்கம். ஆனால் இப்பொழுது அந்த ஏலி என்ன சொல்லுகிறார்? எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு. நல்ல காலம். அந்த அன்னாள் குடிக்கவே இல்லை. என்னை பார்த்து குடித்து வெறித்திருக்கிறாயான்னு கேட்டாங்களேன்னு கோபத்தோட எழும்பி போயிருந்தால் ஆண்டவருடைய இரக்கத்தை பெறவே முடிந்திருக்காது. மறுபடியும் தன்னை தாழ்த்தி அந்த தாயார் 15வது வசனத்திலே சொல்லுகிறார்கள். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். அப்ப எப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க? அதாவது ஒரு ஏரிக்கு பார்க்கறதுக்கு வெறித்திருக்கிறது போல தெரிஞ்சான். எவ்வளவு இருதயத்தை ஊத்தி அவங்க ஜெபம் பண்ணியிருக்கணும். 16வது வசனத்திலே, உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதே, மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். அப்பொழுது ஏலி சொல்லுகிறதை பாருங்கள். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக என்றான். அல்லேலூயா. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். இதற்கு முன்பு அவளிடத்திலே மனமடிவு இருந்தது. அவளால் சாப்பிட முடியவில்லை. சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தாள். ஆனால் இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்துல இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணி இருக்கிறார்கள். என்ன நடந்தது? ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து விட்டார். அந்த மனமடிவை இருதயத்துல காணவில்லை. அன்பானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொன்னார். இந்த தாயார் ஆண்டவரிடத்துல வந்தபோது இவர்களிடத்துல இருந்து அந்த பெரிய துக்கம் அவர்களை விட்டு போய்விட்டது. இப்பொழுது அவர்கள் போஜனம் செய்தார்கள். ஆனால் பாருங்கள், தொடர்ந்து அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. எப்படி இந்த காரியம் நடந்தது பாருங்கள். குழந்தை இன்னும் கிடைக்கவில்லை. ஜெபம் மட்டும்தான் செய்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது சாப்பிடுறாங்க, மனமடிவு போயிட்டு. இப்பொழுது அவங்க முகத்துல துக்கம் போச்சு, ஒரு சந்தோஷம் இருதயத்துல. ஒரு முகத்துக்கு ரட்சிப்பாயிருந்த கர்த்தர் அந்த அன்னாளுக்குள் வந்து விட்டார். ஆண்டவர் அந்த மகளுடைய ஜெபத்தை கேட்டார். பாருங்கள், அந்த மகளுக்கு ஆண்டவர் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். ஆனால் ஆண்டவரிடத்துல பண்ணி அந்த பொருத்தனையின்படியே பாருங்கள், அந்த மகள் செய்கிற காரியத்தை பாருங்கள். இப்பொழுது அந்த குழந்தையை 25வது வசனத்திலே, அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியினிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். பிரியமானவர்களே, எவ்வளவு ஆச்சரியம்! ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து தன்னுடைய இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்துல ஊற்றிய போது எவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார் என்று பாருங்கள். பிரியமானவர்களே, எவ்வளவு நல்ல ஆண்டவர் இன்றைக்கும் நம் நடுவில் வந்திருக்கிறார். அந்த மகளுடைய வாழ்வில் இருந்த துக்கத்தை எடுத்து போட்டு மறுபடியும் குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் இப்பொழுது நமக்கு உதவி செய்யும்படி வந்திருக்கிறார். கண்ணீரோடும் துக்கத்தோடும் மனமடிவோடு வாழ்ந்தது போதும். கர்த்தருடைய சமூகத்துல இருதயத்தை ஊற்றுவோம். அவர் நம் ஒவ்வொருவருக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். தம்முடைய ஜீவனையை கொடுத்திருக்கிறார். ஒரு நிமிடம் ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, அழுது கொண்டிருந்தது போதும். இரக்கமுள்ள ஆண்டவரே, துக்கத்தோடு இருந்தது போதும். ஆண்டவரிடத்துல தங்களுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற, உம்முடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிற பாக்கியத்தை தந்து
இருதயத்தில் இருக்கிற துக்கத்தை எல்லாம், மனமடிவை எல்லாம் எடுத்து போட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். ஆமென்.